என்னம்மா கண்ணு சௌக்கியமா என்று ரஜினி சத்யராஜ் போல மல்லுக்கு நிற்கிறார்கள் தந்தையும் மகனும். தண்ணீரே இல்லாமல் தைலாபுரம் தோட்டம் வாடி வரும் நிலையில் தோட்டத்து விசுவாசிகளாக களமிறக்கப்பட்டவர்களையும் பனையூர் முகாம் கயிறு போட்டு இழுத்து வருவதுதான் பாமகவின் ஹாட் அரசியல். லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். இதுகுறித்து பாமக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் பேசினோம். ராமதாஸ் அன்புமணி இடையே நடக்கும் அதிகார சண்டையில் கட்சியின் அதிகாரம் யாருக்கு என்பதில் தொடங்கி மாம்பழத்தை முடக்க வேண்டும் என நீதிமன்றங்களின் படியேறியது வரை அனைத்துமே ராமதாசுக்கு பின்னடைவுதான். மேலும் தோழி தலைமையிலான மூவரணி ஏற்படுத்தியுள்ள குழப்பம், சசிகலாவுடன் கூட்டணி அமைத்தது போன்றவை ராமதாஸ் கூடாரத்தில் பூகம்பத்தையே ஏற்படுத்திவிட்டது. பாமகவின் முன்னாள் இளைஞரணி தலைவரான ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் காங்கிரஸில் ஐக்கியமாகிவிட்டார். அதை மாடலாக வைத்து தோட்டத்தின் ஆதரவாளர்கள் பலரும் வெளியேறுவது அதிகரித்து வருகிறது. இதற்கிடையே சசி ராமதாசுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. குறிப்பாக தாவேகாவுடன் நம் கூட்டணியை இணைப்பேன் என்றதும் நடக்கவில்லை. மாறாக எடப்பாடியை தோற்கடித்து அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற தனது ஆசைக்காக கூட்டணிக்குள் ராமதாஸை இழுத்து தத்தளிக்க வைத்துவிட்டார். அதிரடி வியூகமாக 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து அன்புமணி பங்கேற்றுள்ள அணிக்கு எதிரான ஒரு கூட்டணிக்கு ஆதரவளிக்கும் முடிவில் இருந்தார் ராமதாஸ். ஆனால் அவரின் மற்றொரு வாரிசான ஸ்ரீகாந்தி சசியுடனான கூட்டணியை சகித்துக் கொண்ட போதும் தேர்தல் புறக்கணிப்பு என்கின்ற முடிவை ரசிக்கவில்லை. அதன்படிதான் ராமதாசுக்கு செல்வாக்குள்ள தொகுதிகளில் மட்டும் போட்டியிடுவதென்று முடிவானது. அதற்காக பொது சின்னம் பெற ஐயா பாமக என்ற கட்சியை பதிவு செய்ய முயன்றார்கள். தோழி ஆதரவாளர் பெயரிலான அக்கட்சி பதிவாகி இருப்பதால் சிலர் நம்மை மேலும் விமர்சிக்க நாமே இடமளித்ததாகிவிடும் என முடிவெடுத்து அதை கைவிட்டுவிட்டனர். எனவே டாக்டர் காட்ஃப்ரே நோபல் என்ற பாதிரியார் ஏற்கனவே பதிவு செய்து வைத்திருந்த அனைத்திந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை ஒரு பேக்கப் ஆப்ஷனாக கடைசி கட்ட தேவைக்கு என்று 6 மாதங்களுக்கு முன்பே டேக் ஓவர் செய்து வைத்திருந்தார் ராமதாஸ். அதுதான் இப்போது அவருக்கு கை கொடுத்திருக்கிறது. சசிகலாவுடன் தொகுதி பங்கீட்டை முடிவு செய்யாமல் குழப்ப மனநிலையிலேயே 35 வேட்பாளர்களை அறிவித்த ராமதாஸ் அஜபாக பெயரிலும் சுயேட்சையாகவும் ஒவ்வொருவரும் 2 மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். அதில் 10 வேட்பாளர்களும் சசி வேட்பாளர்கள் 2 பேரும் அன்புமணி வேட்பாளர்களுக்கு எதிரடியாக நேரடியாக களம் காண்கின்றனர். இதன் பின்னணியில் அறிவாலயத்துடன் டீலிங் வைத்திருக்கும் தோழி அணியின் கைதான் இருக்கிறது. அதிலும் மருமகள் சௌமியாவுக்கு எதிராக தர்மபுரியில் வேட்பாளரை இறக்கியிருக்கும் ராமதாஸ் தமிழ்குமரன் போட்டியிடும் பெண்ணாகரத்தில் வேட்பாளரை நிறுத்தவில்லை. இப்படியாக ராமதாஸ் அன்புமணி தரப்பு வேட்பாளர்கள் நேரடியாக மோதிக்கொள்ளும் 12 இடங்களில் பாமக பெயர் கொடியை யார் பயன்படுத்துவது உள்ளிட்ட காரணங்களை முன்னிறுத்தி சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் கலைபரங்கள் நடக்க தொடங்கிவிட்டன. இந்த கலாட்டாவுக்கு இடையே இனி ராமதாஸ் அணியில் இருந்தால் சோபிக்க முடியாது என்று உணர்ந்து அதிருப்தியில் இருப்பவர்களையும் ராமதாஸ் தரப்பு வேட்பாளர்களையும் தங்கள் பக்கம் கொக்கி போட்டு இழுத்து வருகிறது அன்புமணி கூடாரம். உதாரணமாக விக்கிரவாண்டி தொகுதியில் புகழேந்தி என்பவரை ராமதாஸ் தன் தரப்பு வேட்பாளராக அறிவித்திருந்தார். அவர் மாஜி அமைச்சர் சி.வி. சண்முகத்தின் உறவினரும் கூட. ராமதாஸ் என்ற முகத்தை வைத்து அவரால் 50,000 வாக்குகள் வரை சாதாரணமாக வாங்க முடியும். அவரால் தன் தரப்புக்கு தோல்வி என்று உணர்ந்த அன்புமணி தரப்பு புகழேந்தியை தங்கள் தரப்புக்கு பேக் செய்துவிட்டது. இதேபோல சீட் எதிர்பார்த்த ராமதாஸ் தரப்பு நெய்வேலி ஜெகன் போன்ற பலரையும் அடுத்தடுத்து தூக்கி வருகிறது. இதனால் கன்னத்தில் கை வைத்து அப்செட்டில் அமர்ந்திருக்கிறார் ராமதாஸ். இப்படியான சூழலை தங்களுக்கு சாதகம் அறுவடை செய்ய ஆளும் தரப்பு தயாராகிவிட்டது. சமீபத்தில் விழுப்புரம் பரப்புரைக்கு வந்திருந்த முதல்வர் ஸ்டாலின் ராமதாசுக்கு இன்றைக்கு பலர் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கலாம், ஆனால் நாங்கள் என்றைக்கும் அவரை சமூக நீதி போராளியாகத்தான் பார்க்கிறோம் என்று வன்னியர் ஓட்டுக்கு அடி போட்டிருக்கிறார். எந்த மகனுக்காக பல சமரசங்களை செய்தாரோ அதே மகனால் இன்று அசிங்கப்பட்டு நிற்கிறார்.
இப்போது ராமதாஸ் தரப்புக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்து தற்போதைய தேர்தலில் அவரால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திவிட முடியும் என்பது விரைவில் தெரிந்துவிடும் என்று சொல்லி முடித்தார். இதுகுறித்து மூத்த பத்திரிகையாளர் எஸ்.பி. லட்சுமணனிடம் பேசினோம். ராமதாசுக்கு ஒதுக்கப்படுவது எந்த சின்னமாக இருந்தாலும் தொகுதிக்கு 5 ஓட்டில் இருந்து 50,000 ஓட்டு வரை வாங்கும் திறன் படைத்தவர். அது ஒன்றுபட்ட பாமகவுக்கு என்டிஏ கூட்டணிக்கு போக வேண்டிய ஓட்டு. அதேபோல சசிகலா பிரிக்கும் ஓட்டுகளும் அப்படியானவைதான். எனவே ராமதாஸ் சசிகலா இப்போது வாங்குகின்ற ஒவ்வொரு வாக்குகளும் பிரதான எதிரணியான திமுகவுக்குத்தான் பலத்தை சேர்க்கும். அதேபோல ராமதாஸ் அன்புமணி தரப்பு அடித்துக் கொள்வதை வன்னியர் சமூகத்திற்குள்ளான மோதலாகவோ அப்பா பிள்ளை ஆதரவாளர்கள் அடித்துக் கொள்வதாகவோ மட்டும் பார்க்கக்கூடாது. அது அந்த ஊருக்கோ தொகுதிக்கோ மாநிலத்துக்கோ தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சட்டம் ஒழுங்கு சவால் விடுகின்ற பிரச்சனையாக இது மாறாமல் தடுக்கின்ற கடமை ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இருக்கிறது. யார் வலுத்தவர்கள் என காட்டுவதற்கு இது உங்கள் வீட்டு கொல்லைப்புறம் அல்ல என்றார். சேலத்தில் பிரச்சார கூட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் திடீரென மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சட்டப்பேரவை தேர்தலில் அன்புமணி தலைமையிலான பாமக அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைந்து போட்டியிடுகிறது. பாமக நிறுவனரான ராமதாஸ் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலாவின் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கிறார். அதன்படி தனது சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை அறிவித்திருந்த ராமதாஸ் நேற்று முதல் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். சேலம் மாவட்டம் பள்ளப்பட்டி பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தை ராமதாஸ் மேற்கொண்டார். பிரச்சாரம் முடிந்த நிலையில் மேடையிலிருந்து கீழே இறங்கினார். அப்போது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மயங்கினார். இதையடுத்து உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேலத்தில் பரப்புரையின் போது மயங்கி விழுந்த பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னைக்கு அழைத்து வரப்படுகிறார். ராமதாஸ் மகன் அன்புமணி உடனான மோதல் காரணமாக பல தொகுதிகளில் தனித்து வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளார். அந்த வகையில் சேலம் மேற்கு தொகுதியில் சிட்டிங் எம்எல்ஏவான அருளை வேட்பாளராக அறிவித்துள்ளார். அவருக்கு ஆதரவாக பள்ளப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். கூட்டத்தை முடித்துக்கொண்டு புறப்படும்போது திடீரென நிலை தடுமாறிய அவரை அக்கம் பக்கத்தினர் உடனடியாக தாங்கி பிடித்து அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 2 வெவ்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்ற நிலையில் உயர் சிகிச்சைக்காக சென்னை அப்பல்லோ மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வரப்பட்டுள்ளார். சீலநாயக்கன்பட்டியில் பாமக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மேடையிலிருந்து கீழே இறங்கியபோது மயக்கமடைந்தார். தொடர்ந்து சென்னை அழைத்து வரப்பட்ட அவர் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அவரை போனில் தொடர்பு கொண்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நலம் விசாரித்தார். ராமதாஸ் பூரண குணமடைய வேண்டுமென முதலமைச்சர் வலியுறுத்தியதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து தனது உடல் நலனில் அக்கறை கொண்டு பேசிய முதலமைச்சருக்கு ராமதாஸ் நன்றி தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும்.